EPS had wanted, he could have easily got Annamalai elected. ஆனா அப்பவே அவர் தெரிஞ்சிருக்கு அண்ணாமலை வந்து தனக்கு அவர் சேம் காஸ்ட் ஒன் மோர் போல் should not be formed ன்னு அவர் பேர் அப்பவே பேர் இருந்திருக்காரு EPS. அவர் வந்து ஒரு 3% 4% நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயர் சுமந்திருந்த ஒரு கட்சியை வந்து 11.5% அவர் நம்பி வந்த மற்ற பார்ட்னர்ஸுக்கு வந்து சேர்த்துட்டு 18% சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒன்லி couple of points other than the next bigger force ADMK அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அவரோட பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கணும். That's where L Murugan and Tamilisai both got bulb from EPS. அதுக்கு வந்து இவர் தயாரா இல்ல. The communists want to jump ship. They want to go to ADMK. No way sir. ஏன் சார் ஜம்ப் பண்ணனும்? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் சார். மீதி எல்லா அலையன்ஸும் ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆயிடும். தமிழ்நாட்டுல உள்ள நேஷனல் பார்ட்டியா இருந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுல இருந்து NDA கிட்டிக்கு வரல அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுனர் தான் அவங்களுக்கு. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். அனைவருக்கும் நம்முடைய இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ் நம்ம சேனலுக்கு வந்து கெஸ்டாக வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்கறது நிறையா இருக்குது. மெயினாக வந்து இப்போ ஹாட்டாக ஓடிட்டு இருக்கிற அண்ணாமலை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மகேஷ். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயஸ். So happy new year உங்களுக்குலாம். Happy new year. Happy new year Mahesh. Happy new year to both of you and to the viewers of Tamil Pulse. Thanks. So முதல் கேள்வி நம்ம என்ன, இப்போ அண்ணாமலை வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை வந்து பெருசா எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்து என்ன 2025 அவரோட பிளான் என்னவா இருக்கும், அவர் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸோ மகேஷ் உங்களோட இது கருத்து என்ன, அடுத்து ஸ்ரேயஸ் உங்க கருத்து சொல்லுவாங்க என்ன, உங்களோட இது என்ன? ஆக்சுவலாக நான் வந்து சுவாமி ஹாப்பி நியூ இயர் டு யூ. என்னன்னாக்க நான் வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். அவர் 2024 அவர் என்ன பண்ணாருன்னு, அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்றது ஒரு ஃபியூ லைன்ஸ், அண்ட் 2025 அவர் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மை பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் டார்மெண்ட்டாக இருந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து உயிர் கொடுத்து 11.5% அந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து வந்தது அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ சீட்ஸை கன்வெர்ட் ஆகாட்டி கூட ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், அது இட் இஸ் நாட் அ புஷ் ஓவர் அப்படின்ற ஒரு லெவல் கொண்டு வந்து விட்டது வந்து அந்த இனிஷியல் அந்த த்ரஸ்ட் கொண்டு வந்தது வந்து அண்ணாமலை அவர்களை தான் சாரும். அவர் எண் மக்கள் போனது வந்து மே ஹவ் பீன் அ கேட்டலிஸ்ட்டு, பட் அவரோட பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி வந்து வாஸ் ஆன் த லைனு. அதை கொண்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு 3% 4% நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயர் சுமந்திருந்த ஒரு கட்சியை வந்து 11.5% அவர் நம்பி வந்த மற்ற பார்ட்னர்ஸுக்கு வந்து சேர்த்துட்டு 18% சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒன்லி couple of points lesser than the next bigger force ADMK அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, பிஜேபியோட பார்ட்டி சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் இது வந்து சாத்தியமாச்சுன்றது வந்து நேரத்தில் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ரொம்ப மிகப்பெரிய காரியம் ஒன்று பண்ணார். என்னன்னா, அந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸை வச்சுட்டு இவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப அந்த ப்ராஜெக்ட் தடுமாறின்னு இருக்கு. அது ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்டு. இவங்க வந்து அது மாதிரி இருந்து கூட மக்கள்கிட்ட போய் சேரலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல. இவங்க வந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் சரியாக கொடுக்காம அதெல்லாம் வந்து இவங்க பண்ண தகுதித்தத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போட்டாங்க. அது இனஃப் இஸ் இனஃப்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமருக்கு லெட்டர் எழுதி ஒரு ஐ திங்க் 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சாங்ஷன் ஆகிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்டு ப்ராஜெக்டாகவே வந்துருச்சு. இனிமேல் இட் வில் கெயின் மொமெண்டம், அது ஒன்று பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அவர் அங்கே போனது, லண்டன் போனோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்மலா சீதாராமன் அவர்களோட சேர்ந்த அந்த இன்டர்வியூவில் வந்து இட் வாஸ் கெட்டிங் அ பேட் பப்ளிசிட்டி. ஒரு ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருந்தது. அதை வந்து அங்கேருந்து லெட்டர் எழுதி அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி அது இப்போ இமீடியட் ஃபுல் ஸ்டாப்பு டு த பர்டிகுலர் இஷ்யூ. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ட் பர்ன் வர வாய்ப்பு இருந்திருக்கு. அதை வந்து அவர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை ஹி நிப்ட் ஆஃப் இந்த பட்டு. தேர்டு வந்து இந்த மதுரை அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, இந்த மதுரை அந்த வரிட்டாப்பட்டி அந்த இஷ்யூ, டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டனம் இஷ்யூவில் வந்து அகெயின் இவங்க டபுள் கேம் விளையாட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட்டு.
அதை வந்து ஹி புட் ஃபுல் ஸ்டாப்பு. நேராக போயிட்டு அவர் அந்த கிஷன் ரெட்டி அவர்கள் நேரில் போய் பார்த்து கொடுத்துட்டு எஸ் புட் டெம்பரரி க்ளோசர் டு த பர்டிகுலர் டெம்பரரி ஃபுல் ஸ்டாப்பை திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த அந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு நாங்கள் வந்து சைடில் வந்து வில் ட்ரை டு அரைவ் அட் ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த மைனிங் வருமா வராதா? அது மைனிங் இல்ல, அது வரும். அது ஆப்ஷன்லாம் விட்டாச்சு. அந்த ஏரியான்ற கொஸ்டின் மட்டும் விட்டுட்டு அந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, நிறைய அதுக்கு வந்து தொன்மை நிறைய இருக்கிற ஒரு ஏரியாலாம் இருக்கு, அதை மட்டும் அந்த 20 ஏக்கர்ஸ் என்னவோ சொல்றாங்க, அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துக்கு போறதுன்றது அது தட் இஸ் த ஒரு ஒர்க் அரவுண்ட் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தே வில் ஒர்க் ஆன் இட். அப்புறம் இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆல் த மினிஸ்டர்ஸ் வந்து அப்பப்போ வந்து எதாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இம்மீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு, எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து இம்மீடியட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணிட்டு அது வந்து புட் தி ரெக்கார்ட் ஸ்ட்ரைட் அது பண்ணார். அப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து எங்கெங்கெல்லாம் தடுமாறித்தோ, இந்த சாராய சாவா இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கொலை எங்கே நடக்கிறது, இம்மீடியட்டாக அதை வந்து பப்ளிக்கோட ஃபோக்கஸ் கொண்டு வந்தது வந்து ஹி டிட் அ கிரேட் ஜாப் ரிகார்டிங் தட். அப்புறம் அந்த அதானி வந்து கரிச்சு கொட்டி பிரதமருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இவர் உடனே அதை வந்து இம்மீடியட்டாக அதை இன்டர்வீன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஓவர் கில் பண்ணியிருக்கு, மற்ற எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாத அளவுக்கு வந்து திஸ் பீப்புள் ஹவ் டன் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக் ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டு அதையும் வந்து ஹி புட் அன் எண்ட் டு தட் பர்டிகுலர் இஷ்யூ. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அமங் அதர் திங்ஸ் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவர் மட்டும் இன்டர்வியூன் பண்ணல. ஏன்னா அந்த சவுக்கடின்னு சொல்லிட்டு அந்த மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த அன்னைக்கு அந்த அந்த ஸ்டெப் மட்டும் எடுக்கலைன்னா 24th டிசம்பர் இது கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அகைன் இதை வந்து சைட் ட்ராக் பண்ணி இதை வந்து வேற விதமான இஷ்யூன்னு எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து இதை ஆக்சுவலாக மூடி மறைச்சிருப்பாங்க. இதை அதுக்கு வந்து வழி விடாமல் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ஆக்ஷன் எடுத்து தன்னைத்தானே வருத்திட்டு அந்த சவுக்கடி போராட்டம் நடத்தினதன் மூலம் இது வந்து உலக அளவில் வந்து இது அந்த ஃபோக்கஸை வந்து அஃப்கோர்ஸ் இட் டிசர்வ் சச் அன் இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அது அண்ணாமலை அவர்களோட வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். திஸ் இஸ் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ் இட் டிட் இன் 2024. சொல்லுவாங்க என்னன்னா, சப்போஸ் அவர் மாத்திரம் பண்ணாம இருந்த ஆக்சுவலி அந்த எஃப்ஐஆரை வந்து கசிய விட்டதுக்கு காரணமே வந்து இந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு தான் அப்படின்ற பேசுகிறாங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதை வந்து அது ஆக்சுவலா வந்து அவர் அந்த ட்ரஸ்ட் கொடுத்தது வந்து இது இந்த எஃப்ஐஆரை வந்து இவ்வளவு கேவலமா ஆக்சுவலா எஃப்ஐஆர்ன்றது வந்து இந்த படிக்காதவங்கலாம் வந்து எது சொன்னாலும் அவங்க வந்து எழுதிடுவாங்களா போலீஸ்ல, அது பண்ண மாட்டாங்க. அது தே மஸ்ட் அசிஸ்ட் த கம்ப்ளைனன்ட். இது பண்ணாக்க ஏன்னா அவங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து டு பிரிங் ஜஸ்டிஸ் டு த விக்டிம். இது என்னன்னாக்க அவனை காப்பாற்றணுன்ற நோக்கோட த கமிஷனர் வாஸ் பிளாபரிங் சம்திங். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து ஹி ப்ராட் த அந்த ப்ராப்பர் ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டு இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்டார்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸும் இருந்திருக்கு. ஸோ ஹி வாஸ் நாட் வே ஆஃப் த மார்க் ஆன் திஸ் இஷ்யூ. எக்ஸாஜரேட்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 2025 வந்து அவரோட நம்ம பிஜேபி சிம்பதைசர்ன்ற முறையிலையும் பார்க்கலாம், இல்லை ஜென்ரல் அப்சர்வேஷனாக டிஸ்கிரண்டில்டு எலிமெண்ட்ஸ் இன் பிஜேபியை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு இருக்கு. ஏன்னா இப்போ மண்டல தலைவர்கள் லெவலில் வந்து இப்போ போஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த மாநில தலைவர் லெவலில் வரும்போது தீஸ் பீப்புள் சம் பீப்புள் இன் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா மிஸ்டர் அண்ணாமலை வில் பி ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு அந்த வந்து தே ஆர் அந்த மாதிரி ஒரு லைன் எடுக்கிறாங்க. ஏன்னா சாஃப்ட் அப்ரோச் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கே தெரியும் இந்த 3%லேருந்து 11.5% ஒரு 400% 350% growth வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த அக்ரெசிவ் அப்ரோச் தான் காரணம். இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆல்வேஸ் லைக் திஸ் அக்ரெசிவ் அப்ரோச். இந்த நீஜர்க் ரியாக்ஷனு இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓன்ட் லைக். அவங்க வந்து அக்ரெசிவ் அந்த போஸ்டரிங் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அது வந்து அண்ட் பாலிடிக்ஸ் இப்போ திஸ் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லெவலில் வந்து அவங்க வந்து தே ஆர் மாஸ்டர்ஸ். கரெக்ட். அவங்கள வந்து இஃப் யூ வாண்ட் டு பிளே தேர் கேம்னாக்க
வி கேனாட் பிளே லைக் ஆஸ் யூ வி பிளே செஸ். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா பிஜேபி வந்து ஷுட் இன்வால்வ் தெம்செல்ஸ் இன் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங். இது பண்ணி தான் வந்து யூ மஸ்ட் ஆக்குபை த ஸ்ட்ரீட்ஸ். அப்போதான் வந்து அந்த அந்த விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அண்ணாமலை அவர்களோட அப்ரோச் வந்து அந்த வகையில் வந்து டிட் ஃபார் டேட் கொடுக்கறது, அந்த லாங்குவேஜ் பேசுறது, அண்ட் ஹீ யூசஸ் சோ கால்ட் அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ், அதெல்லாம் கூட வந்து இஸ் நாட் ஹெசிடென்ட். அது வந்து நம்மளுக்கு தெரியறது அவரோட அக்ரெசிவ் போஸ்டரிங் வந்து இப்படி தான் இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹஸ் ப்ராமிஸ்ட் ஆல்சோ இனிமேல்லாம் அந்த டீசென்ட் லாங்குவேஜ்லாம் இவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, நம்ம அந்த லாங்குவேஜ் தான் பேசணுன்றது வந்து இட் வில் ஃபைண்ட் டேக்கர்ஸ் அமங் யங்ஸ்டர்ஸ். அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து எனக்கு என்னென்னா சுவாமி, வென் ஹி வாஸ் டெப்டி லீடர், அதாவது மாநில தலைவர், துணை மாநில தலைவர். இப்போ வந்து பிஜேபி தமிழகத்துக்கு வந்து துணை மாநில தலைவர் இருக்காங்களா, மாநில துணை தலைவர் இருக்காங்களா? இருந்தால் கூட நாட் விசிபிள். ஸோ அவர் என்ன அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 ஃபிளாட் ஸ்டாஃப்ஸ் வைக்க போகிறோம் வீட்டுக்கிட்ட வைக்கும்போது அதை கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பெர்மிஷன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அறுத்து போட்டோன்னே 10,000 ஃபிளாக் ஸ்டாஃப்ஸ் வைக்க போகிறோம் த்ரூ அவுட் தமிழ்நாடுன்ட்டு. அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட போகல, அதுக்கப்புறம் பண்ணல அப்படின்றது வந்து நல்லா தெரியறது. அந்த ஃபாலோ அப் இல்லை, அது வந்து ஒரு பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட வெரி அக்ரெசிவ், இன்னும் வந்து ரிலண்ட்லெஸ்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து இப்போ 3ஆம் தேதியிலேருந்து மகளிர் அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஜேபி மகளிர் அமைப்பு ஸ்டார்டிங் ஃப்ரம் மதுரை வந்துட்டு இந்த பாத யாத்திரையா வந்து சென்னை வந்துட்டு தே ஆர் கோயிங் டு கிவ் ரெப்ரசன்டேஷன் டு த கவர்னர். அது மாதிரி ரிலண்ட்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது கவர்மெண்ட்டை வந்து தூங்க விடக்கூடாது. அந்த கழுத்துல இருந்து கால் எடுக்கக்கூடாது, அன்ரிலண்டிங்கா இருக்கணும், ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும், ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணணும். அண்ட் எவ்ரி மிஸ்டெப் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து ஷுட் பி எக்ஸ்போஸ் பிஃபோர் பப்ளிக். அண்ட் வந்து இந்த இதுவே இருக்கக்கூடாது, இந்த சும்மா இந்த மாலி காட்லிங்கே இருக்கக்கூடாது, போட்டு நிறுக்கணும். அப்போதான் வந்து தே கேன் ஆக்குபை த ஸ்ட்ரீட்ஸ். அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியாது. பிஜேபியோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னவா இருக்கணும், டு அன்சீட் திஸ் பிரசன்ட் ரெஜீம். பட் ஹி ஹாஸ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். அது ஒரு ப்ராக்மேட்டிக் அப்ரோச்சா அன்சீட் பண்ணோம்னா ஹி ஹாஸ் டு அஃப்கோர்ஸ் கெட் இன் டு சம் கோயலேஷன். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டி இன் ஜென்ரல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் த ப்ராப்பர் மேட்ரிக்ஸ் ஒன்று பண்ணணும். அண்டு வந்து ஆஸ் ஐ செட் வந்து ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி டே வந்து நியூ இஷ்யூ வரும்போது அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் பண்ணிவிட்டு ஹி ஹாஸ் டு கிவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் டு திஸ் ப்ரெசன்ட் கவர்மெண்ட். அது பண்ணாதனால தான் அந்த செகண்ட் பிளேஸில் வரணுன்றது அவங்களுடைய மீடியம் டேர்ம் கோல் வந்து வில் பி ரியலைஸ்ட். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அதான் ஓகே. ஸோ அதான் நிறையா வந்து அவர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போதைக்கு 2025க்கு வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் நிறைய வேண்டிருக்கு. அரசியலை பொறுத்தவரை 24/7 தான். பாலிடிக்ஸ் இஸ் நாட் 9 to 5. என்னன்னா இன்னொரு விஷயம் சுவாமி ஐ வாண்ட் டு ஷேர் என்னன்னா, இந்த பிஜேபியோட இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து whether the goals have been disseminated to the office bearers ன்னு தெரியல. ஏன்னா as recent as yesterday அந்த டாக்டர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு, see except Annamalai அவர்கள் almost everyone else is in the favor of some coalition or the other with the or understanding with the ADMK. நல்லா தெரியுது அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பர்சனல் ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியறது. பட் வந்து இப்போதைக்கு ஒரு அழிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சக்தின்னு எதிர்பார்க்கப்படுகிற ஏடிஎம்கேக்கு வந்து why should they give fresh lease of life, new life? அது வேண்டியதில்லைல்ல. அது வந்து somehow வந்து கொஞ்சம் ஒரு pragmatic approach வந்து அவங்க பண்ணணும். One thing is certain, another 5 years to this present government வந்து will bring about Armageddon தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதான் தமிழ்நாடு பீகார் விரைவாக பீகாரோட மோசமாயிடும் தான் தோணும். ஆமாம். அதுதான். ஸ்ரேயஸ், உங்க கருத்து என்ன ஸ்ரேயஸ்? இதுல ரொம்ப லென்த்தா சூப்பரா பேசிட்டாரு, அவரே நிறைய பேசிட்டாரு. லைக் அவரே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் கவர் பண்ணிட்டாரு. 2 விஷயம் ஒன்னு ஒத்துக்கிறேன். சார் சொன்னதுல இருந்து ஒரு கீ பாயிண்ட் 2024ல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 2 விஷயம் நான் கிரெடிட் கொடுத்தே தீருவேன்.
மிஸ்டர் டிடிவி தினகரன் வந்து இந்த அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை சார் பண்ணது. அப்புறம் பிஎம்கேவே ரிட்டைன் பண்ணது, அவரோட எஃபர்ட்ஸும் இருக்கும். நான் டெஃபினட்டா பிஎம்கேவே இந்த அலையன்ஸ்ல அப்படி ரிட்டைன் பண்ணது என்டிஎல்ன்றது ஒரு அவரோட எஃபர்ட்ஸும் இருக்கும், நான் கண்டிப்பா நம்புறேன். ஒருவேளை பிஜேபி ஆல் அவுட்டா போய் அந்த சின்ன சின்ன கட்சிகளோட போய் ஒரு 40ல ஒரு 30 தொகுதி 40மே லோட்டஸ் ஆனதுன்னா மேபி அவங்கெல்லாம் வந்து பிஎம்கே வந்து ஏடிஎம்கேட போயிருந்தாங்க அப்படின்னா மேபி எடப்பாடி கொஞ்சம் ஓரளவு லீடரா கூட சஸ்டைன் ஆயிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப 23% வச்சிருக்காங்க அந்த கூட்டணியோட சேர்த்து, ஏடிஎம்கே 20. மேபி அங்க போயிருந்தாங்கன்னா அந்த கூட்டணியே ஒரு 27 28 வந்து மேபி ஃபியூ சீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கலாம். ஏடிஎம்கே சிம்பிள் ரெட்டலைக்கே ஃபியூ சீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கலாம். அந்த பெர்செப்ஷன் மாறி இருக்கும். பட் பிஎம்கே அங்க ரீடைன் பண்ணி டிடிவி தினகரன் சார் இங்க ரீடைன் பண்றதுன்றது ஒரு நிஜமாலே ஒரு நல்ல விஷயம், அதை நான் பாராட்டுறேன். அதனாலதான் ஒரு 18க்கு வந்து அவங்க 23ல இருக்காங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஸ்ன்றது ஒரு 4% தான் இருக்கு. இது மாதிரி இருந்ததே கிடையாது, இவ்வளோ க்ளோஸ் பர்சன்டேஜ். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் 2025 என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷனுக்கான ஃபைட்டை என்டிஏ எடுத்துக்கணும். பிஜேபி செகண்ட் பொசிஷன் வருமானதுன்னா அது அப்படி சொல்ல முடியாது, செகண்ட் பொசிஷன் வராது. என்டிஏ as a whole செகண்ட் பொசிஷன் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற பிஎம்கேவை அப்படியே வச்சுக்கணும், இருக்கிற அலையன்ஸை இன்டாக்டா வச்சுக்கணும். செகண்ட் கொஞ்சம் நியூ பார்ட்னர்ஸையும் உள்ள கொண்டு வரணும், லைக் டிஎம்டிகே உள்ள கொண்டு வரணும், புதிய தமிழகம் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற ஒரு பெர்செப்ஷன் மக்களுக்கு போச்சுன்னா செகண்ட் பொசிஷன் வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. சரி, இந்த ஆட்சியை நம்ம அகற்றிடணும், டிஎம்கே நமக்கு எதிரி அப்படின்னா அது நான் கண்டிப்பா என்னைக்குமே ஒத்து போக மாட்டேன். நமக்கு நம்ம வளர்ச்சி தான் பார்க்கணுமே தவிர டிஎம்கே அகற்றணும் அப்படின்றது செகண்டரியா தான் இருக்கணும். கண்டிப்பா ஒரு கட்சின்றது அது ஆட்சிக்கு வரணுன்றதான் துடிக்கும், அதுல தப்பே கிடையாது. ஆனா எப்போன்ற டைம் லைன்ல நான் மாறுறேன். 2026 கேம்ன்றது நம்ம செகண்ட் பொசிஷனுக்கான கேமு, 2031 நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கான கேம்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இதை அகற்றிடணும் டிஎம்கே ஆட்சி அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஆனா எப்படி சீட் ஷேரிங்ன்றது கேட்கணும். இப்போ அதே 20 சீட்டு 22 சீட்டு இன்னும் பிஜேபிக்கு கொடுத்துட்டு எடப்பாடியை நம்ம சிஎம்ஆ ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன growth இருக்க போகுது? 2021ல நம்ம 20 வாங்கினோமா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சம்திங். அப்படின்னா அப்ப எவ்வளவு 2019ல நம்ம பார்ட்டி என்ன 5% சம்திங் 3 to 5% பார்ட்டி, அப்போ வந்து 22 வாங்கியிருக்கோம். இப்போ க்ளோஸ் டு 12% வந்துட்டோமே, டபுள் டிஜிட் தாண்டிட்டோமே. அப்போ இப்பயும் அந்த 20-22 விளையாட்டு விளையாடக்கூடாது. அதோட ஒரு 4ல இருந்து நம்ம 12க்கு ஜம்ப் ஆறோம் அப்படின்னா 22ல இருந்து 3 டைம்ஸ் 66க்கு போக முடியுமா? 66க்கு ஏடிஎம்கே ஒத்துக்குமா? பெரிய டவுட் தான். ஒரு 66 70 சீட்ஸோ நம்ம கேட்டு ஏடிஎம்கே ஒத்துக்குமா? பெரிய டவுட் தான். 66னா பிஎம்கேவே வந்து எனக்கும் எக்ஸாக்ட்லி. அப்போ என்டிஏக்கு கிட்டத்தட்ட 117 சீட்ஸ் கொடுக்கணும், ஏடிஎம்கே ஒரு 117 சீட் நிக்கணும். இப்படி ஒத்துப்பாரா இபிஎஸ்? எனக்கு தெரிஞ்சு மாட்டார், அவசியம் இல்லை. அடுத்த கேள்விக்கு வர அதான் ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு மாட்டார். அப்போ அதே பழைய பஞ்சாங்கத்துக்கு போய் 20 சீட்டு 30 சீட் அப்படின்னா திருப்பி நோட்டா கட்சி தான் சொல்லுவாங்க. போலாம், பிஜேபியே வந்து கடுமையா வேலை செஞ்சு வரணும். அதான் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் திஸ் அலையன்ஸ் ஷுட் பி இன்டாக்ட். இந்த அலையன்ஸ்ல இருந்து யாரும் போக கூடாது. செகண்ட் திங், நியூ பார்ட்னர்ஸ் உள்ள வரணும். ஒரு டிஎம்டிகேவோ ஒரு புதிய தமிழகமோ உள்ள வரணும். அப்படி பண்ணா செகண்ட் ஸ்பாட் உறுதியாயிடும். கடுமையா உழைச்சு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணா அந்த 18 to 23 கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம். 22 அலையன்ஸ் 18ல இருந்து 20 கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடலாம். இல்ல நான் வந்து ஏடிஎம்கே தான் அலையன்ஸ் போறேன் அப்படின்னா ஓகே ஃபைன், ஆனா என்ன சீட்ஸ் கொடுக்குறாங்கன்றது மேட்டர். அதே 20 அதே 30 அப்படின்னா ஏம்பா அப்ப அந்த 12% வாங்கினது பிரயோஜனமே இல்லை. 2019ல நியூ 0 சீட்ஸ் தான், எந்த சீட்டும் வின் பண்ணல எக்ஸப்ட் அந்த தேனி ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. மற்றபடி பிஜேபி எந்த சீட்ஸும் வின் பண்ணல. ஆனா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ரொம்ப கம்மி. அதனால 2021ல 22 ஏதோ சீட்ஸ் வாங்கிட்டோம். ஓகே ஃபேர் எனஃப். ஆனா இப்ப 12% வச்சிருக்கோம், என்டிஏவா 18% வச்சிருக்கும் போது அதே 30 சீட்டுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்ட்டியோட growth அவ்வளவு இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த லீடர்ஸ் இப்போ அண்ணாமலைக்கு ஏஜ் 39-40 இருக்கும்,
மீதி சீனியர்ஸ் லீடர்ஸ்க்குலாம் மேபி ஒரு 60 இருக்கலாம், 65 இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றது. அதுல தப்புன்னு நான் சொல்லல. ஈச் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அண்ணாமலைக்கு ஒரு லாங் ரோப் இருக்கு, இன்னும் அரசியல விளையாடுறதுக்கு நிறைய வருஷங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட ஷூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பட் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கட்சி வளர்ச்சியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவலோட வளர்ச்சி இருக்க முடியும். அப்படி அவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம பார்த்தா கூட எந்த சீட்டுக்கு நம்ம முடிக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா சுவாமி, ஜஸ்ட் டு ஆட் டு வாட் மிஸ்டர் ஸ்ரேயஸ் ஜஸ்ட் டோல்ட், பிஜேபி வந்து நேஷனல் பார்ட்டின்றதுல 2029 அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தே மே லைக் டு ஆட் சம் எம்பி சீட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இவ்வளோ நேஷனல் பார்ட்டியாக இருந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டிலேருந்து என்டிஏ கிட்டிக்கு வரல அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுனர் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் லாங் டேர்ம் கோல்ஸ், ஓகே நம்ம வந்து 2 சீட்லேருந்து நம்மளுக்கு வந்து 303 சீட்டு வரைக்கும் போனோம். பட் இட் டுக் 3 டிகேட்ஸ். தமிழ்நாடு வந்து 4 சீட்லேருந்து நம்மளுக்கு வந்து 40 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வருதுன்றது, லெட் இட் டேக் ஈவன் அனதர் 5 இயர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So immediate step 1 is to unseat this present government. Step 2 is to get some MP seats from Tamil Nadu 2029. ஏன்னா தமிழ்நாடு கேரளா கூட ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு, இன்னும் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் ஆகல சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இதில் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நேஷனல் பில்டிங்க்கு வந்து இட் இஸ் ஒரு ஸ்டிக்மா இருக்கும் அவங்களுக்கு ப்ராபப்ளி. அதனால தான் வந்து ஐ திங்க் அவங்க வந்து தே ஆர் ஸ்லைட்லி ஸ்கியூட் டுவர்ட்ஸ் அலையன்ஸ். அதுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிரச்சனை இல்ல சார். ஓகே, நான் சொல்றேன், நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட். இப்போ அசியூமிங் 20 சீட்டோ 30 சீட் நம்ம வாங்கிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏடிஎம்கே இந்தியா அலையன்ஸ்ல, 2024 எவ்வளவு கொடுத்துருவாரு இபிஎஸ்? இல்ல இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து கொடுக்குற ஸ்டேஜுக்கு வராம அந்த ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ரிசீவிங் எண்டு கிவிங் எண்டுன்னு இல்லாம ஷேரிங் அந்த 234 சென்டர்ல வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ற கெப்பாசிட்டி வந்து திஸ் ஜென்டில்மேன் இபிஎஸ் டசன்ட் ஹேவ்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கேள்விக்கு தான் நான் வரப்போறேன். இப்போ எப்படி ஒரே ஒரு விஷயம், ஒரு அடிஷன் சார். இப்போ 2019ல நான் பார்க்கும்போது பிஜேபி வந்து 3.62% ஓட்டு வச்சிருக்கு சார் 2019ல 5 சீட் கண்டெஸ்ட் பண்ணி. கட் பண்ண 2021ல மேபி 20 சீட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3.62ல இருந்து 11.62க்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 to 12னு வச்சுக்கோங்க ஒரு ரவுண்டா, 3 மடங்கு. அப்போ 20ல இருந்து 60க்கு போவோமா? அதான் என்னோட கேள்வி. இல்ல 60ல வந்து they will start with 75 and they will end up with some 40 to 45 னா கூட winnable seats கொடுக்கணும். வின்னபிள் சீட்ஸ் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ வின்னபிள் சீட்ஸ்னா ஏதோ கன்னியாகுமரியும் அந்த சவுத்லையும் கொடுத்துட்டாங்கன்னா, கன்னியாகுமரி ஏடிஎம்கே 4%, கொஞ்சம் மேல வந்து 8%, 11% வச்சிருக்காங்க. அதெல்லாம் கன்வெர்ட் ஆகுமா? ஆக்சுவலா இந்த சவுத் சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரியான பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொடுக்காம நாகப்பட்டினம் அங்க இங்க தள்ளி விட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நாகப்பட்டினம் கொடுத்துட்டு அப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்த கொடுத்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே இங்கெல்லாம் ஒரு 4% கீழே, டவுன் சவுத் 4, திருநெல்வேலியில 8%. எப்படி கன்வெர்ட் ஆகும்? அப்படியே நான் சொல்றேன், அந்த 50 சீட்னு கூட வச்சுக்கோங்க, 50 தேரா சீட் கொடுத்துட்டாருன்னா ஆமா அதுதான் பண்ணுவார். சோ அப்ப அவர் லீடர் ஆயிடுவாரு, நம்ம பார்ட்டி திருப்பி மொக்கையாயிடும். அது என்ன இன்னொன்னு இருக்கு, இதெல்லாமே நம்ம அசம்ப்ஷன் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடுப்பாரானே சந்தேகம் தான் சார். அது அவர் அலையன்ஸ்க்குள்ள கொண்டு வரானே சந்தேகம் தான். முதல்ல அவரே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இபிஎஸ் வந்து கூட்டணி வேணாம் அப்படிங்கறாரு. ஐ வாண்ட் டு ஷோ யூ இன் ஒன் இது ஓல்ட் வீடியோ. அப்ப நான் தட் இஸ் அரசியல் எவ்வளவு நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நான் தான் கேக்குறேன், எங்க தலைவருடைய மனைவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்ன சொல்ற 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பேசாம வாயா லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை, ஐயோ அற சொல்லா சொல்றானே, பார்வதி அம்மாளை இங்கு மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா? இந்த எலுமிச்சம்பழ சார கொடு இறங்காத போதையில கப்புன இறங்கிரு. சாதிக் பாட்சா மரணத்துக்கு
திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போட, இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. அது மட்டுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கேயா, எங்கே அன்புதான் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தையே, என்னை முன்னுக்கு முன்னுக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல தோழமை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை ஒன்னும் தெரியாத குழந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, அட சாமி அப்பா கை குழந்தைக்கு வந்து என்று என் போன்றவன் விழிக்கின்ற நாள் குறைவிலே இல்லை. ஏன் இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்டுற அரசியல் நடந்திருக்கு. ஓகே, சோ இது வச்சு பார்க்கும்போது திரும்பி பிஜேபி கூட்டணி வரலாம். பட் அது ஓகே சார். பட் அந்த சீட் ஷேரிங் தேராத உருப்படாத சீட்டை கொடுத்துட்டு அப்புறம் இபிஎஸ் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதான் பாத்தீங்கன்னா டிஎம்கே மீட்டிங்னா துக்குளத்துல படிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. டிஎம்கே மீட்டிங்னா போய் கேட்பாங்களாம், இப்ப நீங்க வந்து இதுக்கு சோஃபார் யூ ஹேவ் பீன் அப்போசிங் பிஜேபி, இப்ப திடீர்னு வந்து பிஜேபி சேர்ந்துட்டீங்கன்னா என்னன்னா அரசுக்காக சகஜாம அப்படின்ட்டு போயிடுவாங்க டிஎம்கே ஆளுங்கலாம். வேற இங்க ஏடிஎம்கே ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர் ஸ்டில் இந்த உணர்ச்சி வசமா தான் இருக்காங்க அவங்க. ஏன்னா ஏடிஎம்கே பிரிஞ்சதே பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து கொள்கையில பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருக்குமே. அந்த எம்ஜிஆர் ஃபார்ம்டு ஏடிஎம்கே, அவருமே சாமியை கும்பிடாதான் இருந்தார் அவர் எம்ஜிஆர் அப்போ 1972. ஸோ இவங்க என்ன மெயினா வந்து கருத்து வேற்றுமை தான் ரெண்டு பேருக்குள்ள, ஒத்துப்போகாது இந்த மாதிரி இதுதான் இந்த ஒதுக்கலாங்க அப்படிங்கிற போது ஏடிஎம்கே வந்து எப்பவுமே வந்து அலைஸ்க்கு வந்து இட் டசன்ட் டிரான்ஸ்ஃபர் த ஓட்ஸ். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி பிஜேபி காட் 4 seats. பட் அண்ணாமலை தோற்றது பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான். இஃப் இபிஎஸ் ஹேட் வாண்டட் he could have easily got அண்ணாமலை elected. ஆனால் அப்பவே அவர் தெரிஞ்சிருக்கு பொட்டன்ஷியல். அண்ணாமலை வந்து தனக்கு அவர் சேம் காஸ்ட், one more poll should not be formed in our clear on the gas appe clear on the EPS. So he got him defeated in 2021 election la nanchidara ஜெயிக்க வச்சிருக்கலாம் அண்ணாமலையா ஈஸியா EPS. So ADMK பொறுத்தவரை வந்து vote transfer never happens to allies, செலக்டிவா தான் போறாங்க அவங்க. சுவாமி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கே ஓட அந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து நாட் ஓன்லி த ஓட் டிரான்ஸ்ஃபர் பட் ஆல்சோ அந்த ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். டிஎம்கே வந்து யூ கேன் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் வேரியஸ் கவுண்ட்ஸ். அந்த கோயலேஷன் இன்டாக்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, அந்த ஒரு இட்ஸ் அ கிரெடிபிள் அலையன்ஸ். இப்போ ஏடிஎம்கே கூட போகும்போது அவர் என்ன பண்றாருனாக்க ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட டெலிபரேட் அண்டர் கட்டிங் பண்ணுவாராம். அதான் டெலிபரேட் அண்டர் கட்டிங், அவங்கள ஆளுகளை கூப்பிட்டு டோன்ட் ஓட் ஃபார் பிஜேபி ஓட் ஃபார் இதுன்னு சொல்லிடுவாராம் அவர். அது மாதிரி இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிராவல் வித் தெம். அதுதான் அது வந்து தெரியும் இவருக்கு, அண்ணாமலைக்கு தெரியும், நம்மளோட நிறைய தெரியும் இல்லையா. சவுத்துல வந்து ஏடிஎம்கே இஸ் டாமினன்ட் ஃபோர்ஸ்னும் போது பிஜேபிக்கு வந்து அந்த சினர்ஜி இருக்கும் இல்ல. அதனாலே வந்து they don't want இது பிஜேபி டு grow. see இப்போ why communist வந்து it got 40 seats எல்லாம் they gave 40, they shared the seats with the allies னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி அவனை ஒண்ணா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க டிஎம்கே. பட் ஏடிஎம்கே பொறுத்தவரை அந்த அளவு அவனுக்கு வந்து இது கிடையாது, அக்கறை கிடையாது. ஏன்னா மெயினா திங் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே என்ன விஷயம் பார்த்தோம்னா, டிஎம்கேக்கு தெரியும் தான் சர்வே ஆன கூட்டணி கட்டாயம் தேவைன்னு டிஎம்கேக்கு தெரியும். வேற ஏடிஎம்கே நீங்க பாத்தீங்கன்னா 1980 இருக்கட்டும், மற்ற 84 கூட இருக்கட்டும், காங்கிரஸ் செகண்டரி ஆலை தான் காங்கிரஸ். பட் தனியாவே ஜெயிக்கலான்ற ஒரு இது அவங்க எப்பவுமே கெப்பாசிட்டி இருந்திருக்கு ஏடிஎம்கேக்கு. whether we like it or not, that is the fact. இல்ல அவங்க ஓட் ஷேர் எப்பவுமே ஜாஸ்தி தானே, எப்பவுமே ஷேர். ஈவன் நவ the biggest party in Tamil Nadu is ஏடிஎம்கே தான். நம்ம ஸ்டாண்ட் அலோனா பார்த்தா ஏடிஎம்கே தான் நிறைய உறுப்பினர்களா இருக்காங்க, ஓட்டு இருக்கு. ஓட்டு வர மாட்டேங்கிறதான விஷயம், மக்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க டிஎம்கே போயிடுற ஓட்டு போயிடுறது. பட் இருந்தாலும்
ஏடிஎம்கே இஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தான் தான் தனியாகவே ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அதனால தான் வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவங்களுக்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண மாட்டேன்றாங்க, அலைஸ்க்கு இப்படியே தோக்கச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ அமித்ஷாவும் சரி, இவரும் சரி, மோடியும் சரி, தே வாண்ட் அன் ஏடிஎம்கே அலையன்ஸ். பட் எந்த அளவு அது வந்து கிரெடிபிளா பத்தி இதை பார்த்த அப்புறம் நீங்க இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நம்ம தெரிஞ்சிருக்கும் நமக்கு அரசியல வந்து இதோட வஸ்டா பேசலாம், இந்த அளவு வஸ்டாலாம் பேசல அண்ணாமலை. ஹி ஒன்லி டோல்ட் இபிஎஸ் தற்கூரி சொல்லிட்டு விட்டார். ஹி டிட்ன்ட் அட்டாக் பர்சனலி. இது ரொம்ப வஸ்டா பேசல. தட் இஸ் இது அவர் பேசினதுக்கு அப்படின்னு பேசியிருக்கார வழிய வேற மாதிரி பேசல அண்ணாமலை. பட் அதனால வந்து சும்மா சொல்லிக்கலாம் அவனா நடக்காது. பட் இதை விட வஸ்டாலாம் பேசல. அதனால வந்து இதுவே போயிருக்காங்க. நடக்கும் நடக்காதுன்றத தாண்டி எப்படி சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், எந்த சீட்ன்றது சார் காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் மெயினா வந்து அதுலதான் சொல்றேன். சி கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் உருப்படா சீட்டு கொடுத்துட்டாருன்னா அவரு பெரிய லீடர் ஆயிடுவாரு. That's where L. Murugan and Tamilisai both got bulb from EPS. அதுக்கு வந்து இவர் தயாரா இல்ல. அவர் பண்ண மாட்டார். சுவாமி இன்னொரு டேஞ்சர் இருக்கு. என்னன்னா இப்ப ஸ்ரேயா சொல்ற மாதிரி ஏதாவது டம்மி சீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது வந்து சப்போஸ் அது கன்வெர்ட் ஆகலான்னு வச்சுங்களேன் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. நான் வந்து நீங்க கேட்ட 50 சீட்டு கொடுத்தேன், யூ காட் ஒன்லி 6. அதனால வந்து உங்களுக்கு வந்து அது இட் வாஸ் அன் அபரேஷன். உங்களுக்கு அந்த 11% வந்தது வந்து 2024 இட் வாஸ் அன் அபரேஷன். அசச் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது அண்ணாமலையை வந்து இட் வில் ஷோ ஹிம் இன் போர் லைட். இன்னொரு விஷயம் கூட இருக்கு சார். இப்படி யோசிங்களேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் லீடர் ஆயிட்டாரு அப்படின்னா காங்கிரஸ் அங்கேருந்து இங்க வருதோ இல்லையோ பார்கெயின் பண்ணி டிஎம்கே கிட்ட அதே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலாம். கரெக்டா? ஆனா இபிஎஸ் ஒரு லீடரா மெயின்டைன் ஆகல அப்படின்ற பட்சத்துல டிஎம்கே என்ன சீட் கொடுத்தாலும் அங்கேதான் இருக்கணும். சோ அப்ப காங்கிரஸ் மொக்க வாங்குறதுலயும் பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது இருக்கு. அதான் பட் இவரே சொன்னாரு, நம்ம அருண்குமார் சொன்னாரு, இஃப் DMK alliance wins 40 out of 40, they'll have a lot of problems in the next assembly election. That's what happened actually. நீங்க பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. உண்மையே இருக்காது சார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சலம்புகள் சார். இன்டாக்டா இருக்கும் சார் கூட்டணி. flexing their muscles. இல்ல நீங்க ஆனா அவர் சொன்னது நீங்க லாஜிக் நீங்க பாருங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிஎம்கே வந்ததுன்னா ஏடிஎம்கே வந்து காணாம போடும். காணாம போச்சுன்னா கம்யூனிஸ்டுக்கு வேற கதி கிடையாது. அப்போ they have to be reliant only on DMK, which they may not want. இதை யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இல்ல தான் சொல்றாங்க. வேற விஷயம். பட் இந்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட்க்கு என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? அந்த அலையன்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு? டிஎம்கேல இருக்க அலையன்ஸ்க்கு இந்த எலெக்ஷன்ல என்ன ஆப்ஷன் இருக்கு? கம்யூனிஸ்ட் want to jump ship. They want to go to ADMK. No way சார். ஏன் சார் ஜம்ப் பண்ணனும்? தான் சொல்றேன் ரீசன். See, they want to be having a option. They don't have one. ஒரே மாதிரி நம்பினா கம்யூனிஸ்ட் கட்சி காணாம போகும். See, ஒன்னு சொல்ற கேட்டுங்க, ஒரு all growth happens outside the comfort zone. புரியுதுங்களா? அப்படியே கம்யூனிஸ்ட் கரைஞ்சு போடுவாங்க. they will merge with DMK. போதும்பா அப்படியே ஆட்சி இருந்து DMK கூட merge ஆயிடுவாங்க. that's what happened to வைகோ காரணம் நடந்திருக்கு. இப்போ வைகோ கட்சியும் காணாம போச்சு சார். அப்படி இல்ல சார். இந்த கூட்டணியில வைகோ எவ்வளவு ஜெயிச்சிருப்பாரு? அந்த ஒரு எம்பி லோக்சபா வந்திருக்காங்க நான் சொல்றேன். கட்சி இப்ப காணாம போயிடுச்சு. see when வைகோ see I tell you இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த கட்சி 93 when வைகோ split from DMK, half the party went with him. Even when MGR 93 விடுங்க சார். இப்ப ரீசன்ட்டா கட்சி எப்படி இருக்குன்னா கேள்வி. No, listen please. When MGR resigned also in 1972 when he was dismissed, 4 பேரோட வரல அவரோட சேர்ந்து எம்ஜிஆரோட மாவட்ட செயலர்லாம் வந்து எம்ஜிஆர் டிஎம்கேல தான் இருந்தாங்க. அப்போ யாருமே வரல எம்ஜிஆரோட. நெடுஞ்செழியன்லாம் அப்புறம் தான் வந்த லேட்டா தான். நெடுஞ்செழியன் கேம் வெரி லேட். ஸோ இவருக்கு வந்து வைகோ டிவைடட் த பார்ட்டி இன்டு 2 அப்போ 93ல. அப்படியே வந்து எப்படியோ பயந்து போய் கட்சி அப்போ ஞாபகம் இருக்கு சேலத்துலாம் வந்து தே கண்டக்டட் மீட்டிங் வித் லாட் ஆஃப் ஃபியர் டிஎம்கே. அப்போ கட்சியை கலட்டா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருந்தாங்க. அப்போ ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரஜினி பார்ட்டி காட் ரிவைவ்டு என்ன கேட்டேன்னா. ஸோ அந்த மாதிரி டிஎம்கேக்கு வந்து யாராவது மாத்திரம் எதுக்கு வந்துட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே பார்த்தா நமக்கு நல்லா கிளீனா தெரியும். நமக்கு வந்து கூட்டணி தேவை, நமக்கு சர்வே ஆகிறதுக்கு கூட்டணி தேவை. ரெண்டு பேருக்கு மியூச்சுவல் பெனிஃபிட் தான் சார். கூட்டணி அலையன்ஸ்க்கும் டிஎம்கேனால பெனிஃபிட். டிஎம்கே பொறுத்தவரை
right from the beginning they know that they need alliances. So both benefit each other. வெச்சுப்பாங்க. பட் என்னன்னா இதான் இந்த ஒரு இதுவும் இருக்கு. இந்த கோணத்தையும் பார்க்கணும். See, அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா DMK they should not have given all the seats to allies. See, அதுதான் சொல்றாரு, தப்புன்றாரு அவரு. See, அவர் சொல்றது கோணம் என்னன்னா 40% ஜெயிக்க வச்சுட்ட நீ மக்களுக்கு தைரியம் வந்துருது அவங்களுக்குங்கிறாங்க. நான் வேற தனக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்றாரு அவர். அதான் சொல்றாரு. போறாங்க கீறாங்கிறது ஒரு பக்கம். Allies think that they are very powerful. See, that I think விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் சார். மீதி எல்லா அலையன்ஸும் ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆயிடும். பார்க்கலாம். பட் எனிவே நம்மளை பொறுத்தவரை அந்த அலையன்ஸ் இருக்கலாம் தான் முக்கால். That's what I told you, right? Normally all bad elements will be together. எனக்கு தெரியல, பட் அலையன்ஸ் will be in. People are remaining united is very tough. கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்து 1947 இண்டிபெண்டன்ஸ் வேணாம்னு கம்யூனிஸ்ட். DMK வந்து ஃப்ரம் DK தான் வந்திருக்கு. DK was against independence. காங்கிரஸும் பார்த்தோன்னா வேணும் போது they embrace காலிஸ்தானிஸ், வேண்டாத போது தள்ளி வச்சிருவாங்க காங்கிரஸ். இப்படிதான் எல்லா கூட்டணி அப்படிதான் இருக்கு. ஆல் ஆன்டி நேஷனல் ஃபீலிங்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற கட்சி கூட்டணி தான். இன்டாக்டா இருக்கலாம். பட் இது பொறுத்தவரை இப்ப நம்ம பேச வந்தது வந்து பிஜேபிக்கு வந்து சான்ஸ் என்ன, அண்ணாமலை என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ இப்ப ADMK பிஜேபி கூட்டணி வரலாங்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டு காமிச்சேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு அவர் வந்துருக்கல சுவாமி. ஆக்சுவலா இப்போ ADMK அண்ட் பிஜேபி வந்து அன்ஹோலி ரிலேஷன்ஷிப்னு யாருமே சொல்லல, புரியுதா? அண்ட் எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் வந்து எனிஒன் கேன் டிராவல் வித் பிஜேபி. இவங்க சும்மா இந்த மைனாரிட்டி ஓட்ஸ்ன்றதெல்லாம் வந்து இது போகி தான். அது இல்ல, மைனாரிட்டி ஓட்ஸும் இருக்கு. See, when கருணாநிதி வந்து when he lost 2001 எலெக்ஷன்ல ADMK க்கு வந்து ஈவன் அதர்வைஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் எப்பவுமே கிடையாது. பட் see minority vote வேணாம். even BJP doesn't need, even DMK doesn't need wholly. பட் என்ன ஆறுதுன்னா அவர் what is happening is ஒரு பக்கமா போயிடக்கூடாது. மைனாரிட்டி ஓட்டு ஸ்பிளிட் ஆனா நல்லதுன்னு சொல்ல வரணும். See, எப்படி இப்ப ராம் டெம்பிள் கட்டினாங்க யூபியில. So instead of helping the BJP, it helped the minorities vote against the BJP. அவங்க ஒரு பக்கமா போக வேண்டியதை தள்ளி விட்டுருத்தாது ராம் டெம்பிள், ரைட்? ஸோ இப்போ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கன்சர்ன். பட் எனிவே அண்ணாமலை வந்து இந்த போக வேண்டிய பாதைகள் நிறையா இருக்கு. நம்ம சொல்லிட்டோம், பேசிட்டோம். அவர் சாதிச்சு என்ன போன லாஸ்ட் இயர், இன்னும் சாதிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு DMK வந்து பை தேர் ஓன் இன்எப்டிடியூட் they will serve so many things on the platter. BJP முன்னே சொல்லியிருந்தோம். when 3 years back when DMK government came, நானே வெளியில போட்டிருந்தேன், only if DMK comes to power, only BJP can grow. இதே மாதிரி ஆயிடும். when ADMK சப்போஸ் திரும்பி பவருக்கு வந்ததுன்னா திரும்பி அவங்க ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற இது மாதிரி தான். nothing will grow under the banyan tree. ஸோ ADMK அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து இதுவே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி ஆளுங்களும் வந்து ஏன் வந்து தே வாண்ட் ADMK அலையன்ஸ்லாம் இதுதான். எப்படியா ஒரு MLA ஆயிடலாம், ஒரு வாரிய தலைவர் தான் பண்ணிடலாம், ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட. nobody wants to. இது என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடப்பாடியை ஒத்துக்க மாட்டாரு. ரெண்டாவது ஒரு ஒத்துட்டு சீட் கொடுத்தா கூட டம்மியா இருப்பாரு, அதுல இவங்க MLA ஆக முடியாது. பட் இன்னும் அதான் தட்ஸ் வாட் ADMK வேணான்றானுங்க, நான் வரேங்கிறது தான் எனக்கு வேடிக்கையா இருக்குது. பட் ADMK ஆளுங்க விரும்புறாங்கன்னு தான் பேசுறாரு. நம்ம SSN சர்வேலே நம்ம பார்த்தோம். வாட் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தார் அப்பவே. அவர் சர்வேலே பார்த்தோன்னா he was telling repeatedly in all his surveys, ADMK people want alliance again back with the BJP ஆளுங்க ஒரு மாதிரி இருந்தா கூட ADMK ஆளுங்களே வந்து வேணுங்கிறாங்க எல்லா இடத்துலயும். பாஜக அலையன்ஸ் வந்து வேணும் எங்களுக்குங்கிறாங்க. அதுக்கு ADMK வந்து ஃபர்ஸ்ட் அவங்க யூனிஃபைடு கமாண்ட் கீழ வரணும். வந்து they have to அந்த ரெண்டு செக்ஷனா இருக்கும். ரெண்டு செக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வட தமிழகத்துல பிஜேபிக்கு ஒன்னும் ஸ்ட்ராங் ஹோல்ட்லாம் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் PMK வந்துட்டா போறோம், நமக்கு பிஜேபி எல்லாம் வேணாம் தான் நினைப்பாங்க. இந்த சேலம், தர்மபுரி இந்த சைட்லாம். மேபி இந்த சவுத் சைட்லாம் இப்போ கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இந்த ஓரளவு கொங்கு ரீஜன்லாம் ADMK ஆளுங்க இங்க பிஜேபிக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அவங்க வரணும்னு நினைப்பாங்க. ஸோ ரெண்டா டிவைட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எல்லா ADMK காரங்களும் பிஜேபி வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ADMK காரங்களும் பிஜேபி வேணாம்னு ஆசைப்பட மாட்டாங்க. எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓரளவு ஹோல்ட் இருக்கோ அங்கெல்லாம் டெஃபினட்டா வந்து இப்பவே ஒரு MLA வந்து போயிட்டு RSS கொடி அசைச்சு தானே கொஞ்சம் இடைநீக்கம் பண்ணாங்க. பேர் மறந்துட்டேன். கன்னியாகுமரி மினிஸ்டர் அவரு தலவாய் சுந்தரம்.
அவருக்கு வந்து ஆசை டெஃபினட்டா இருக்கும் போல இருக்கு. அவரை திரும்பி சேர்த்துட்டாங்க போல இருக்கு. திரும்பி சேர்த்துட்டாங்க. இருக்கிற ஒரு பெரிய தளபதி அவர் தான், அவரை சேர்த்துக்காம இருக்க முடியாது. அவருக்கு கண்டிப்பா ஆசை இருக்கும் பிஜேபி வரணும் அப்படின்ட்டு. அதுவே எங்க சி வி சண்முகத்துக்கு விழுப்புரம்ல பிஜேபிக்கு என்ன ஹோல்ட் இருக்கும், நம்மள இவங்க சேர்த்துட்டு வர கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு. சோ இப்ப ரெண்டா டிவைட் ஆகும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சைடு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இந்த சைடு இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஷூர். ஸோ கடைசியா ஒரு கேள்வி. இப்போ பிஜேபியிலே வந்து இப்போ அண்ணாமலை தலைமை பிடிக்காதவங்க வந்து வில் தே ஜாயின் வித் டிவிகே கட்சி தாவுவாங்களா என்ன நினைக்கிறீங்க? தட் இஸ் ஜம்ப் பண்ணுவாங்களா? விஜயதாரணியா இருக்கட்டும், இப்ப மற்ற குஷ்பு இவங்கெல்லாம் பக்கம் போவாங்களா? இங்க இருந்தாவது கொஞ்ச நாள்ல ஏதாவது கவர்னராவது ஆகலாம், அதுல மண்டலி போட்டுருவீங்க போல இருக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தான். இல்ல இப்ப குஷ்புலாம் வந்து ரெஸ்ட்லெஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நியூஸ் எல்லாம் பாக்குறோம். இது இல்ல சார், இங்க இருந்தாவது ரெண்டு இடத்துலயும் தோக்க போறோன்ற முடிவாயிடுச்சு. இங்க இருந்து தோத்தாவது கொஞ்ச நாள் கவர்னர் ஆகலாம், அங்க இருந்து தோத்த என்ன ஆகும் எனக்கு தெரியல. இப்போ கமல் சார் பார்ட்டி மாதிரி தான், தோத்தவங்க என்ன ஆகணும் நமக்கு தெரியல. இப்ப பிஜேபில இருந்து ஏடிஎம்கே போன அந்த 3 பேர், நிர்மல்குமார்னு ஒருத்தர் போனாரு. இப்போ அவரை வந்து சைட் லைன் பண்ணிட்டு கோவை சத்யன் ஒருத்தரை வந்து அங்க ஐடி விங் சீஃப் ஆக்கிட்டாங்க. காயத்ரி ரகுராம், இந்த எஸ் வி சேகர்லாம் அங்கங்க கிளம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. அங்க இங்க வந்து வாய் மூடின்னு சொன்ன மாதிரி இருந்தாருனாக்கா லேட்டரான் மகளிர் அமைப்பு எதுலையாவது வந்து ஒரு சீஃபா வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வந்து போனாங்கன்னாக்க அவ்வளவுதான், they will vanish. இப்ப கமல் பார்ட்டிலேயே எவ்வளவு பேர் சேர்ந்துருக்கலாம், எல்லாருமே தோத்துட்டாங்க. 2004 கான்ஸ்டிடுவன்சிலையும் நிறைய இடத்துல அவர் இருந்தாரு, எல்லாருமே தோத்துட்டாங்க. என்ன ஃபியூச்சர்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ டிஎம்கேக்கு போய் இதுவா இருக்காங்க. சோ இப்ப பிஜேபில இருந்து டிவிகேக்கு போயிட்டு அங்க போய் தோத்துட்டு திருப்பி அங்கேருந்து வேற ஒரு கட்சி அப்படிலாம் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல சார். இல்ல குஷ்புலாம் வந்து போயிட்டு டிஎம்கேல இருந்து ஐக்கிய ஆயிட்டா கூட ஒன்றும் அதனால ஒன்றும் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம். அதான் இந்த மாதிரி பேசி தெரியாங்க. விஜயதாரணி வந்து வந்ததே வந்து எம்பி சீட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அம்மாவுக்கும் வந்து ஒன்றும் இது இல்லை. பட் ஏன்னா அதுவுமே இந்த இதே காஸ்ட் கால்குலேஷன் அந்த மாதிரி பிள்ளை மாறுன்னு நினைக்கிறேன். பட் நாடார் தான் மெஜாரிட்டி கன்னியாகுமரியில். ஸோ எப்படி வந்து இவங்க எம்பி சீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. தட் இஸ் அனதர் கொஸ்டின். ஸோ அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதான் எல்லாமே ரொம்ப எப்போல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி இட் ஹஸ் பிகம் மோர் caste politics தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். Let's see. Thanks again, both of you, for joining. Thank you, sir. Happy New Year once again. Happy New Year. Thank you. Bye. மீண்டும் சந்திப்போம். Bye, Manisha. Bye.